இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு ஒரு சர்ச்சையாகவும் குழப்பமாகவும் தமிழர்கள் மத்தியில மாறி இருக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்கள் எல்லாமே தமிழ் மொழியை அழித்தவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்துல முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சோழர் திருமாவளவனால் பல தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் தன்னை தமிழ் பெயர் சூட்டிக் கொண்டார்கள். அப்படி என்றால் சோழர் திருமாவளவன் அவர் கொள்கை ஆசானாக, கொள்கை குருவாக, கொள்கை தந்தையாக பேசப்படுகிற ராமசாமி நாயக்கருடைய அந்த ராமசாமி என்கின்ற பெயர் தமிழா சமஸ்கிருதமா? கரிகால் சோழனுடைய பெயரை இயற்பெயரான திருமாவளவன் என்கின்ற பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிற வைத்திருக்கிற சோழர் திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருப்பது நெற்குப்பை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெற்குப்பை அந்த ஊர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, விஜயநகர ஆட்சியில் தான் தமிழர்களுடைய முதுகுடி தமிழர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டது, அதிகாரம் பிடுங்கப்பட்டது விஜயநகர ஆட்சியில் தான், வடுக தெலுங்கனுடைய ஆட்சியில் தான். தெலுங்கர்களை தெலுங்கனாக சொல்வதற்கு யாருக்கும் துணிச்சலோ மன ஆன்மீக இல்லை என்றதான் பொருள். தமிழ் மக்களுக்காக செய்த போரை காட்டிலும் 14 பேரை கொன்று காதல் போர் தான் முதல்ல செஞ்சாருன்னு ஒரு தலைவரை அடையாளப்படுத்துவது எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்திற்கு திருமாவர்கள் செய்வது எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த போர் முறையில் பயிற்சி எடுத்தவர்கள் யாரும் புகைப்பிடிப்பதில்லை, யாரும் காதலிப்பதில்லை, யாரும் மது பழக்கங்களுக்கு ஆட்பட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு கட்டமைப்பு உலகத்தில் எந்த போராட்டங்களும் போராளிகளும் அப்படி வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. இன்றைக்கு கூட ஈழத்தில் தமிழ் கோயில்கள், இந்து கோயில், சமண சைவ கோயில்கள் இடிக்கப்பட்டு அந்த புத்த விகாரங்களை நிறுவப்படுகிற ஒரு நிலை இன்றைக்கு ஈழத்தில் ஏற்பட்டிருக்கு. தன் இன்னுயிரை தியாகம் செய்த அத்தனை இறைவன்களுக்கும் கடவுள்களுக்கும் இந்த இடத்தில் வணங்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கு. 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க வைப்பேன். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஐயா, இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு ஒரு சர்ச்சையாகவும் குழப்பமாகவும் தமிழர்கள் மத்தியில மாறி இருக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்கள் எல்லாமே தமிழ் மொழியை அழித்தவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்துல முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திமுக ஆட்சியினுடைய செயல்பட முடியாமல் இருக்கிற செயல்திறன் அற்ற திமுக ஆட்சியினுடைய கேடுகளை மடைமாற்றம் செய்வதற்காக கரிகால் சோழனுடைய பெயரை இயற்பெயரான திருமாவளவன் என்கின்ற பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிற வைத்திருக்கிற தோழர் திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருப்பது உண்மையிலேயே கேள்வி கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருக்கு வரலாறு தெரியுதோ தெரியலையோ தெரியல, வரலாறு படித்தவர் தான். இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் ஐயமும் நமக்கு இருக்கு. நெற்குப்பை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெற்குப்பை அந்த ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சேர சோழ பாண்டிய பறையர்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. இவர்கள் தமிழ் மொழியை அழித்தார்களா? அப்படி என்றால் உண்மையிலேயே இல்லை. ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் திருவாலங்காடு செப்பேட்டில் அருண்மொழிவர்மன் என்று தான் பதிவு செய்து போயிட்டுருக்கு. அவனுடைய மகன் ராஜேந்திரனுடைய பெயர் மதுராந்தகன் அப்படின்ற மாதிரி தான் தமிழில் தான் இருக்கு.
அந்த சொல் சமஸ்கிருத சொல்லுதான். அது அவரே விரும்பி வைத்து கொண்டாரா? அப்படி என்றால் இல்லை. இன்றைக்கு தோழர் திருமாவளவனால் பல தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் தன்னை தமிழ் பெயர் சூட்டிக் கொண்டார்கள். அப்படி என்றால் அவர் இயற்கையாகவே இருக்கிறார். இதற்கு கேள்வி கேட்கிற, அது சமஸ்கிருத பேர் தமிழா என்ற கேள்வி கேட்கிற தோழர் திருமாவளவன், அவர் கொள்கை ஆசானாக, கொள்கை குருவாக, கொள்கை தந்தையாக பேசப்படுகிற ராமசாமி நாயக்கருடைய அந்த ராமசாமி என்கின்ற பெயர் தமிழா சமஸ்கிருதமா? அப்போ சமஸ்கிருதம் என்பது தெலுங்கர்களோ கன்னடர்களோ பிற மொழியாளர்கள் சமஸ்கிருத பெயரை வைத்து கொண்டால் அவருக்கு இனிக்கிறதாகவே கருதப்படுகிறது. அவர் கூட்டணியில் இருக்கிற வெளிநாட்டில் பிறந்த ஸ்டாலினுடைய பெயர் வைத்திருக்கிறாரே, அது இந்தியாவில் பிறந்த தமிழ் திரிபான தமிழில் உருவான சமஸ்கிருதம். கிட்டத்தட்ட 80 விழுக்காடு சமஸ்கிருதத்தில் தமிழ்தான் இருக்கிறது. அது ஏறக்குறைய தென்னாட்டில் நாம் தமிழ் என்கிறோம், வட தேசத்தில் வடநாட்டில் அதுவும் ஒரு தமிழ் தான், தென்பால் மொழி அந்த சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதத்தை புறக்கணிக்கிற தோழர் திருமாவளவன் புத்தன் பயன்படுத்திய பாலி மொழியை, செயற்கை மொழியை அவர் எதிர்ப்பாரா? அது பேச்சில் இல்லை, வழக்கில் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். கண்டிப்பா. அப்போ அந்த பாலி மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் அவர் வேண்டாம் என்று சொல்வாரா? சித்தார்த்தன் பயன்படுத்திய போதனைகளை மேற்கோள் காட்டாமல் தோழர் திருமாவளவன் பேசுவாரா? திரிக்கடுகம் திரிப்பீடகம் அப்படி என்றால் 3 கூடைகளில் திரி என்றால் 3, தமிழில் திரி 3, திப்பீடகம் அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் மொழியிலிருந்து தமிழ் மொழியை குழப்ப வந்த ஒரு மொழிதான் பாலி மொழி. அந்த பாலி மொழியில் தமிழில் இருந்த சொல்லாடல்களை படியெடுத்து கூடைகளில் எழுதி போட்டு இன்றைக்கு இலங்கையில் பரவலாக பேசப்படுகிற அந்த பௌத்தம், இவர் பேசுகின்ற புத்தன், இந்த புத்தன் தமிழ் இனத்துக்கு செய்த துரோகம் என்ன அப்படி என்றால், இன்றைக்கு கூட ஈழத்தில் தமிழ் கோயில்கள், இந்து கோயில், சமண சைவ கோயில்கள் இடிக்கப்பட்டு அந்த புத்த விகார்களை நிறுவப்படுகிற ஒரு நிலை இன்றைக்கு ஈழத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆக இவர்கள் ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ தன்னை எப்படி சொல்லிக் கொண்டார்கள் அப்படி என்றால், அவன் உயர்ந்த பட்டமான, எப்படி ராஜகேசரி என்கின்ற பட்டம் உயர்ந்த பட்டமோ அதுபோல ராஜராஜ சோழன் தன்னை பரகேசரி என்றுதான் தன்னுடைய பெயரை வைத்து கொண்டான். பரகேசரி என்று உயர்ந்த பட்டத்தை வைத்திருக்கிறவன் இங்கு இருக்கிற மக்களுக்கு சோழர் ஆட்சி காலத்தில் எப்படி இவர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கும் என்கின்ற கேள்வி இருக்கு. அதே போல குந்தவையினுடைய மகளை, யாரு? ராஜராஜ சோழனுடைய அக்கா பேரும் குந்தவை தான், ராஜராஜ சோழன் மகள் பேரும் குந்தவை தான். அவருடைய மகளை திருமணம் செய்த ஒரு வம்சம் இருக்கு, கீழ சாளுக்கியர் வம்சம். அவர்கள் தமிழர் இல்லை. அங்கேயே இனக்கலப்பு ஆயிடுது. குலோத்துங்கனெல்லாம் அப்படி வந்தவன் தான். குலோத்துங்கன்னா தமிழ் மன்னர்கள் கிடையாது. ஆனால் நம்ம எப்படி விமர்சிக்கிறோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக பெயரே போதுமானது, அவர் செய்த செயல்கள் நமக்கு தேவையில்லை, பரகேசரி என்று சொல்லிக்கொள்வதில்லை பெருமை இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த பாங்கு இருக்குல்ல. கண்டிப்பா. நீங்க இதை மட்டும்தான் சொல்வீங்களா? விஜயநகர அரசு விஸ்வநாத நாயக்கனையும் சேர்த்து சொல்வீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா. மன்னர்கள் என்பவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு, ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், பல்லவர்கள் ஆட்சியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ விஜயநகர ஆட்சியும் சொல்ல வேண்டியிருக்கு.
விஜயநகர ஆட்சியில்தான் தமிழர்களுடைய முதுகுடி தமிழர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டது, அதிகாரம் பிடுங்கப்பட்டது விஜயநகர ஆட்சியில்தான். வடுக தெலுங்கனுடைய ஆட்சியில்தான். தெலுங்கர்களை தெலுங்கனாக சொல்வதற்கு யாருக்கும் துணிச்சலோ மன ஆன்மீக இல்லை என்றதான் பொருள். ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகள் தாண்டின அந்த அரசை பற்றி பேசுகிறவர்கள், அவர்கள் நிலையை பற்றி பேசுபவர்கள் ஏன் இவங்களை பற்றி பேச மாட்டாங்க? நிச்சயமா இதே திருமாவளவன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்து ராஜராஜ சோழனுக்கு சிலை வைப்பேன் அப்படின்னு சொன்னப்ப நான் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர், இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி நெருங்கக்கூடிய வேளையில இவர் வந்து தமிழை அழிக்க வந்தவர் என்று பேசுவது மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க? எது உண்மை? திருமா உண்மையா, திருமா பேச்சு உண்மையா என்று இல்ல, திருமாவும் உண்மை. திருமா முதலில் பேச்சு அந்த பேச்சு உண்மைதான். ரெண்டாவது, தேர்தலுக்காக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் சொல்வார், அவசியம் இல்லை, எங்களுக்கு சீட்டே கொடுக்கலனாலும் நாங்கள் வந்து ஆதரிப்போம். ஏனென்றால் தந்தை பெரியார்னு சொல்லப்படுகிற வடுக ராமசாமி நாயக்கரை தன்னை கொள்கை தலைவனாக பார்க்கிற அந்த பார்வையில் இவர்கள் எப்படி ராமசாமி நாயக்கர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசுவாரோ, அந்த ராமசாமி நாயக்கனுடைய அந்த சாரம் திருமாவளவனுக்கு அடித்து விட்டதோ என்கின்ற அந்த ஐயமும் கேள்வியும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா இல்லையா? ராஜராஜ சோழன் வந்து அவனுடைய கட்டமைப்பே வேற. உலகம் ஆண்டாலும் கடாரத்தில் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு இன்றைக்கும் இருக்கு. அதில் ஒரு வார்த்தை இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போல் பரகேசரி, பறையர் அப்படின்ற சொல்லாடலும் கடாரத்தில் மலேசியாவில் போய் அந்த கல்வெட்டு அடித்து வச்சிருக்கிறானா அவனை பெருமை கொள்ள வேண்டுமா, அவனை சிறுமைப்படுத்த வேண்டுமா? இந்த வடுகர்கள் தெலுங்கர்கள் வரலாற்று ஆய்வாளர் என்ற பெயரில் இந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய நல்ல திட்டங்களை, நல்ல ஆட்சியை இவர்கள் போற்றாமல் இவரை சிறுமைப்படுத்துகிற நிலையை இப்படிப்பட்ட தலைவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றதான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு, அதாவது ஈழப்போர் அப்படின்றது இன்னுமே தமிழர்கள் மத்தியில ஒரு நீங்காத வடுவாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம மேதகு அவரை குறிப்பிட்டால் அவர் செய்த போருக்கு இணை எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்காத தலைவரா பார்க்கிறோம். ஆனா இப்போது வந்து அவர் தமிழ் மக்களுக்காக செய்த போரை காட்டிலும் 14 பேரை கொன்று காதல் போர் தான் முதல்ல செஞ்சாருன்னு ஒரு தலைவரை அடையாளப்படுத்துவது எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்திற்கு திருமாவர்கள் செய்வது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது இப்ப செய்யக்கூடிய நிலையை நம்ம தமிழர்கள் வேடிக்கை பார்க்கிறோமா அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கு. நமக்கு மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் காதல் திருமணம் செய்தாரா என்றதை பற்றியெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் ஆதரவு நிலையில் இருந்தால் கூட மேதகு அவர்களை நான் 1994 மாவீரர் தினம் தமிழர் விடியல் நாள் விழா என்ற பெயரில் சூளைமேட்டில் ஐயா தேனிசை செல்லப்பா அவருடைய இசை நிகழ்ச்சியில் நடந்த அந்த துண்டு அறிக்கையில் நான் அந்த வாசகம் தமிழரில் மனிதரில் தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை அதில் போட்டிருப்பேன். அப்படி என்றால் எனக்கு தெரிஞ்சு உலக யுத்த போராட்டங்களில் ஒரு மாண்போடு, நெறியோடு, தர்மத்தோடு ஒரு போரிட்டது அப்படி என்றால் அது ஈழப்போர் மட்டுமே. ஏனென்றால் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மனசு வைத்திருந்தால் சிங்கள காடையர்களை, சிங்கள மக்களை கொன்று குவித்திருக்கலாம். ஆனால் யுத்தம் என்பது தனக்கும் அந்த இராணுவத்துக்குண்டான யுத்தமே தவிர மக்கள் இல்லை. இதில் பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், பௌத்தம் என்கின்ற மத ரீதியான இருக்கிற மக்கள் யாரும் எனக்கு எதிரி இல்லை என்றதுதான் அவருடைய போர் முறை. அந்த போர் முறையில் பயிற்சி எடுத்தவர்கள் யாரும் புகைப்பிடிப்பதில்லை, யாரும் காதலிப்பதில்லை, யாரும் மது பழக்கங்களுக்கு ஆட்பட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு கட்டமைப்பு,
உலகத்தில் எந்த போராட்டங்களும் போராளிகளும் அப்படி வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கட்ட முடிய வேண்டும் என்று சொன்னால் புறநானூற்று வீரத்தை தமிழ் மக்களுக்கு, உலக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படி அறம் சார்ந்த போராட்டம்தான், போராளிகள்தான் உண்மையிலேயே நிதர்சனமாக தமிழ் மண்ணை காக்க தன் இன்னுயிரை தியாகம் செய்த அத்தனை இறைவன்களுக்கும் கடவுள்களுக்கும் இந்த இடத்தில் வணங்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கு. நிச்சயமா ஒரு போராளி அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் அப்படின்னு போராட்டத்தை பற்றி பேசாமல், அவருடைய ஈகத்தை பற்றி பேசாமல், அவங்களுடைய லட்சியத்தை பற்றி பேசாமல், ஏன் போராடுகிறார்கள் என்பதை பற்றி பேசாமல், ஒரு தலைவர் உணவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார், இன்னொரு தலைவர் காதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இப்படி பேசுவதற்கு இவர்களால் முடியுமா? பேசி இருப்பார்களா? ஆள் இல்லை என்று சொன்னால், ஆள் இல்லாத காரணத்தினால் 14 பேரை அவர் காதலுக்காக சுட்டு கொண்டார். அப்படி என்றால் அவர் காதல் பித்து பிடித்தவரா, பெண் பித்து பிடித்தவரா என்கின்ற கேள்வி நமக்கு இருக்கு. நிச்சயமா. ஏன்னா அங்க பெண் புலிகளும் களமாடிய அந்த போர் அப்படின்னும் போது இவர் சுட்டி காட்டிய இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது முகம் சுழிக்கக்கூடிய வகையில இருக்கு இல்லைங்களா? திருமாவர்களா இந்த வார்த்தை பேசுகிறார் அப்படின்னு. ஏன்னா அவரும் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக முன்றைய காலத்தில் நம்முடைய கண் முன்னே தோன்றியவர். தோழர் திருமாவளவனை மேதகு பிரபாகரன் மற்றவர்கள் போல் இல்லாமல் அழைத்து பல மணி நேரங்கள் பேசிய ஒரு ஆளுமைதான் தோழர் திருமாவளவன். ஆமா. அப்படிப்பட்ட தோழர் திருமாவளவனுக்கு ஒரு போராட்டத்தை, அது காதலை கொச்சப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு வடுக ஆட்சிக்கு துணை நிற்பதனால் ஒரு ஈழ போராட்டை, எம் இன போராட்டத்தை நீங்கள் குறிப்பிட்டது போல் பெண் புலிகளுடைய அந்த குணமும் தியாகமும் உலக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பெண் போராளிகள் வாழ்ந்த மண். தமிழர்கள் பெண்களை தாயாக மதிக்கிற பழக்கம் இன்றும் இருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் கண்ணகிக்கு கோயில் கட்டிய ஒரு மாண்பு தமிழர்கள் மத்தியில் இருந்தது. கண்டிப்பா. அதனால தான் ஔவை என்கின்ற ஒரு தமிழச்சியை கோயில் கட்டி வணங்குற நிலையில் இருந்தாச்சு. அப்படி என்றால் நதிகளுக்கு கூட பெண்களுடைய பெயரிலே அழைக்கிற ஒரு தாய் உள்ளத்தோடு அழைக்கிற ஒரு பண்பு இங்கே இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெண்கள் அந்த படையணியாக சேர்ந்த பிறகு அவர்களுடைய துயரம் என்பது சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நான் உனக்கு ஒரு இதுவாக தான் சொல்கிறேன். இன்றைக்கு அவருடைய மாதவிடாய் நேரங்களில் பெண் புலிகள் பட்ட பாடு இருக்குல்ல, மழை காலத்தில் நின்ற இடத்திலே நின்று நனைந்து இயற்கையிலே காய்ந்து போராடினாங்களே, அந்த போராட்டத்தை உணவாலும் காதலாலும் கொச்சப்படுத்த முடியுமா? முடியலாமா? அப்படி செய்யலாமா? அப்படின்றா உண்மையிலேயே தமிழர்கள் அந்த தியாகத்தை போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவருடைய தியாகத்தை அருள் கூர்ந்து தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள் அப்படின்றதான் உண்மையான இந்த கருத்து. இன்னொன்னுங்க ஐயா, அதாவது இப்போ திராவிடத்தின் ஒரு தூணாக மாறி இருக்கிறார் திருமாவர்கள். அப்படி இருக்கும்போது தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நான் நடத்த போகிறேன், அனைவரும் வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கிறார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு இவர் சொந்தக்காரராக மாறுவதற்கான காரணம் என்ன? மக்கள் இதை நம்புவார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்லை, திராவிடம் என்று சொல்றார் தோழர் திருமாவளவன் பேசுகிற திராவிடம் என்பது வேறு. அவர் ராமசாமி நாயக்கர்
காலத்து திராவிடத்தை பேசுகிறார். திராவிடம் என்பது உண்மையிலேயே தமிழ் மொழியையும் தமிழரையும் குறித்த வடபால் சொல்தான், சமஸ்கிருத சொல்லுதான் திராவிடம். அந்த திராவிடத்துக்கும் வடுக திராவிடத்திற்கும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. அதனால் திராவிடம் என்றால் தொடக்கத்தில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் அத்திக்கும்பா கல்வெட்டில்தான் இந்த சொல்லாடல் தொடங்குது. வடக்க அவன் யாரு அப்படின்னா காரவேலனுடைய கல்வெட்டு. அந்த காரவேலன் யார் என்றால் கலிங்க மன்னன் காலத்தில் தொடங்கி வஜிரநந்தில் ஆரம்பித்து மொழியியல் ஆய்வாளர் அந்தோஸ் பாதிரியார் தொடங்கி எலிஸ் உள்பட அவன் கால்டுவெல் தொடங்கி குமாரல பக்டர், பஞ்சதிராவிடம் சொன்ன குமாரல பக்டர், அதை தாண்டி கல்கானார் எழுதிய ராஜதரங்கனி உள்பட தமிழையும் தமிழரையும் குறிக்கிற சொல்தான் திராவிடம் என்ற சொல். தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் எல்லளவும் திராவிடம் என்ற சொல்லில் சம்பந்தமில்லை. திராவிட தமிழரை குறித்த அந்த முகமூடியை அணிந்து கொண்டு வருகிற தெலுங்கர்களை தெலுங்கராகத்தான் அடையாளப்படுத்த வேண்டுமே தவிர தமிழை குறித்த சொல்லான திராவிடம் என்ற சொல் அவன் முகமூடி அணிந்து வரான். அவன் முகமூடியை எப்படி கிழிக்க முடியும் என்று சொன்னால் திராவிடம் என்று சொல்லி கிழிக்க முடியாது, தெலுங்கன் என்று சொல்லிதான் கிழிக்க முடியும். அதனால் நாம் எப்படி தமிழர்களோ அவர்கள் தெலுங்கர்கள் தான். ஒரு காலமும் அவர்கள் தெலுங்கர்கள் திராவிடராக மாற முடியாது. இவர்கள் கால்டுவெல் எழுதிய ஒப்பில் இலக்கணத்தில் அவன் தெளிவாக தான் வெள்ளைக்காரன் எழுதியிருக்கான். ஆந்திரர் வேற திராவிடர் வேறன்னு தான் எழுதியிருக்கிறான். ஆனால் அந்த மொழி இந்த மொழிகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு தான் எழுதியிருக்கான். சைனா மொழி ஆங்கிலம் கூட தமிழ் மொழியோட தொடர்பில் இருக்கு. உலக மொழி அத்தனையிலையும் தமிழ் வார்த்தை இருக்கு. அப்படி என்றால் அத்தனை மொழியும் திராவிட மொழி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல இந்த உறவு இருக்கிறதனுடைய காரணத்தினால் ஆந்திரர்கள் ஒரு காலமும் திராவிடராக மாற முடியாது. திராவிடம் என்று சொன்னால் அது தமிழனைத்தான் குறிக்கும். அது சமஸ்கிருத சொல்தான். இதை எதிர்க்கிற ஏற்கனவே முன்பு கேட்ட ராஜராஜ சோழன் தமிழ் பேரா அப்படின்னு கேட்ட, சமஸ்கிருத பேர் தானே அப்படின்னு கேட்ட தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு திராவிடம் என்ற சொல்லும் சமஸ்கிருத சொல்லுதான் இல்லையா? அதனால நீங்க எதிர்க்கணும்னா ராஜராஜனை மட்டும் எதிர்ப்பது முறையாகாது இல்லையா? அப்போ சமஸ்கிருத சொல்லான இந்த வடுக திராவிடத்தை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆதி திராவிடம் என்பது அயோத்திதாசரும் MC ராஜாவும் ஜான் ரத்தனமும் பேசிய திராவிடம் என்பது வேறு. ராமசாமி நாய்க்கரும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் திரு ஸ்டாலினும் பேசுகிற திராவிடம் என்பது வேறு. திராவிடத்தில் 2 கூறு. ஒன்று தமிழர்கள் பேசிய திராவிடம், இன்னொன்று பிழைக்க வந்த வடுகர்கள் பேசிய திராவிடம். இதை புரிஞ்சுக்கிட்டு எதை அழிக்கணும், எந்த முகமுடிய கிழிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணணும். கண்டிப்பா. இன்னொன்னு, அதே மேடையில பேசிய அவர் என்ன பேசிருக்காருன்னா, தமிழ் இனத்தை அழித்த போது வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ், ஆகவே அவர்கள் எங்களுக்கு எதிரின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ திமுக அவர்களுடன் தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்தில் காங்கிரஸ் எதிரியா திமுக எதிரியா அப்படின்ற ஒரு நிலைப்பாடே திரும்ப அவர்களுக்கு தவறாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்லங்க ஐயா. திரு ராஜீவ்காந்தி தொடக்க காலத்தில் மறைந்த அம்மையார் அவங்க இந்திரா காந்தி அவர்கள் வெளியுறவுத்துறை கையில் வைத்திருக்கின்ற பொழுது ஈழத் தமிழர்களுக்கும் புலிகளுக்கும் ஆதரவாகத்தான் இருந்தார்கள். அப்பொழுது தமிழ் பிராமணர்கள் என்று சொல்லப்படுவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆலோசகராகவும் உதவியாளராகவும் இருந்தார்கள்.
எப்பொழுது ராஜீவ் காந்திக்கு பிறமொழியாளர்கள் என்று சொல்லப்படுகிற வடுகர்கள் அவருக்கு உதவியாளராக வந்தாங்களோ அன்றைக்கே ஈழத்தமிழர் மீது உயர்ந்த மதிப்பு வைத்திருந்த திரு ராஜீவ் காந்தி மனம் மாறி தமிழர்களுக்கு எதிராக மாறிப்போனார். அவர் சொல்லை கூட கேட்காமல் தமிழகத்தில் தான் மன்றாடியார், நான் தமிழன்தான் என்று தன்னை சொல்லிக்கொண்ட நிலைநிறுத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் ஈழப் போராட்டத்திற்கு துணையாக நின்று பெரிய உதவிகளை செய்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை தமிழினம் மறக்கவும் கூடாது. துரோகம் இழைத்த கருணாநிதியை தமிழினம் மன்னிக்கவும் கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மறக்கக்கூடாது, துரோகம் இழைத்த கருணாநிதியை மன்னிக்கக்கூடாது. ஆனால் எனக்கு வாழ்க்கையிலே இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு சொல்லுகிறேன். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன தோழர் திருமாவளவன் மனம் மாறி போனது எதனால் அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழக மக்கள் அதற்குண்டான கேள்வியை எழுப்புவார்கள். தோழர் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நிச்சயமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நம்மளுடைய வீடியோக்களை பார்த்தால் கூட தமிழ் சேனல்கள்ல கூட வந்து அவர்கள் செய்யக்கூடிய கமெண்ட் அவர்களுடைய மொழியில, தாய்மொழியில தான் கமெண்ட் செய்யறாங்க. ஆனா நம்மளுடைய தமிழர்கள் எந்த அளவுக்கு தமிழ் மொழியை ஒரு வீடியோ பார்ப்பதில் கூட உபயோகப்படுத்துவது எந்த அளவுக்கு அவசியம், அது அரசியலும் கூட என்பதை நீங்க புரிய வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, தமிழ் மொழி உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத மொழி. உலக மொழிகளில் அதனுடைய வேர் சொல், அதனுடைய சொல்லாடல் தமிழிலிருந்து தான் இருக்கும். எல்லா சொல்லுக்கும் தமிழ் பின்னாடி இருக்கும், அதை மூலத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா. ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆங்கிலம் பேசுவதும் எழுதுவதுமே உயர்ந்த மனநிலையில் ஒரு நிலையை ஏற்படுத்தி தமிழில் பெயர் வைப்பதும், தமிழ் மொழியில் பேசுவதும், தமிழில் எழுதுவதும் இழுக்கின்ற நினைக்கிற ஒரு காலத்தை இந்த வடுக ஆட்சி இங்கே ஏற்படுத்தியிருக்கு. ஆதலால் தமிழை தமிழ்நாட்டில் நிலை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கு தமிழர் அல்லாதோர் ஆட்சி அமைப்பதை தடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு. கண்டிப்பா. அதே போல இங்கு ஆட்சி அமைக்கிற தலைமை என்பது பிறப்பால் தமிழர்களால் மட்டும்தான் இங்கு தலைமை ஏற்று ஆட்சியை, நல்லாட்சியை கொடுக்க முடியுமே தவிர தமிழர் அல்லாதவர்களால் ஒரு காலமும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் வளங்களையும் பாதுகாக்க முடியாது. அதனால தான் இங்கே இருக்கிற ஈழத் தமிழர்களை அகதிகளைப் போல் இருக்கிற சிறப்பு முகாம் என்ற பெயரில் அடைத்து வைத்து இந்த மக்களை ஒரு சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுத்தார். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அங்கிருந்து வந்த, ஈழத்திலிருந்து வந்த அகதிகளை தாய் உள்ளம் கொண்டு அவர்களை அரவணைத்து எம்ஜிஆர் அவர்கள் காப்பாற்றினார்கள், ஆதரித்தார்கள். மத்திய அரசு எதிர்ப்பை மீறி அவருக்கு உதவி செய்தார்கள் என்றதான் உண்மை. தமிழை காக்க வேண்டும், தமிழ் மண்ணை, தமிழ் வளங்களை மீட்க வேண்டும். அப்படி என்றால் தமிழர்கள் ஒரு விடயத்தை மனதில் கொள்ள வேண்டும். ஆண்ட பெருமை பேசுவது என்பது தமிழினத்தை ஒன்று இணைக்காது. ஒரு தமிழன் தாழ்ந்தவனாகவும், ஒரு தமிழன் அடிமையாகவும், ஒரு தமிழன் இல்லாத ஏழையாகவும் பார்க்கிற ஒரு பக்கம் வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் நான் ஆண்ட பரம்பரை, இந்த ராஜா நான் தான், அந்த ராஜா நான் தான், சேரனும் நான் தான், சோழனும் நான் தான், பாண்டியனும் நான் தான், பல்லவனும் நான் தான், ஓசோவாளர்களும் நான் தான், வந்தவன் போனவெல்லாம் நான் தான் அப்படின்னு ஆண்டை பெருமை
பேசுகிற வரை தமிழ் மொழியால் நம் தமிழர் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர ஒரு காலமும் இனத்தால் தமிழனாக ஒன்றிணைய முடியாது. கண்டிப்பாக ஐயா, நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.